ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வுதர உணர்வு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி சாய்ப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 36 40 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகையை பருவம் கடந்து போனதினால அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படியே செய்ய கடவன். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இதயத்திலே உறுதி உள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனமாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகையை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொண்டுகிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷனும் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குட்பட்டவளாயும் இருக்க எவனையாகிலையும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ஆயினும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான வேத சத்தியங்கள், அருமையான ஆலோசனைகள் அப்பா. ஒரு மனுஷன் உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் அவன் செய்து கொள்ளலாம். ஒருவேளை தீர்மானம் எடுத்து வேண்டாம் என்று அவன் தீர்மானம் எடுத்தால் அது அவனுக்கு நன்றாய் இருக்கும். ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவி திருமணம் ஆகி ஒரு கணவன் இறந்து போய்விட்டால் மனைவி வேறொரு திருமணம் செய்வதற்கு நீர் அனுமதி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவன் வேறொரு திருமணம் செய்து கொள்வதற்கு நீர் அனுமதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அன்றே காலையில திருமணம் 2 நாள் 3 நாளுக்குள்ள விவாகரத்திற்கு நிற்கிறார்களப்பா. எங்களிடத்துல எத்தனையோ கவுன்சிலிங் வருகிறது ஆண்டவரே அப்பா. குடும்பங்களிலே சமாதானமற்ற சூழ்நிலை, கருத்து வேறுபாடு, நான் என்ற பிரச்சனைகள், மாமியார் மருமகளுடைய பிரச்சனை, மருமகள் மாமியாருடைய பிரச்சனை, இப்படி குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டாண்டவர. இளம் வயதிலே ஆண்டவரை பிரிந்து போகிறார்கள். கர்த்தர் தாமே மனமிறங்கி அப்படிப்பட்ட குடும்பங்கள் இனி ஆண்டவரை இப்படி பிரிவினைக்குள் போகாதபடிக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து விவாகரத்து வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கூட ஒருவரை ஒருவர் மன்னித்து சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க. ஒரு மருமகள் தன் மாமியாரை பார்க்கும்போது ஒரு தாயை போல காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மாமியார் தன் மருமகளை பார்க்கும்போது தன்னுடைய மகளை போல காண கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. அப்படிப்பட்ட பிளவுகள் குடும்பங்களில் இருக்கும் என்று சொன்னார் அப்பா. அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. எல்லா குடும்பங்களையும் மீண்டும் ஒரு அன்பின் கரத்தில் ஒப்புடுறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.